சூரத்து தூர் என்பது 52வது சூரா. அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் ஒரு 5 முக்கியமான இறைவனுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் மீது சத்தியம் செய்துவிட்டு பின்னர் அல்லாஹ்வினுடைய தண்டனை குற்றவாளிகளை, இறைவனுடைய வேத வசனங்களை மறுக்கக்கூடியவர்களை பிடித்து கொள்ளும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கியுள்ளப்பட்ட மக்கிய அத்தியாயமாகும் இது. இந்த அத்தியாயத்தின் கருப்பொருட்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் என்று அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கை வரலாற்று குறிப்பில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் நள்ளிரவு நேரங்களில் நகர்வலம் வருவதுண்டு. குடிமக்களுடைய குறைகளை நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்வதற்காகவும், குடிமக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கின்றன, இரவு நேரங்களில் அரசுக்கு தெரியாமல் ஏதாவது குற்றங்கள் நடக்கின்றனவா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் கண்டறிவதற்காக நகர்வலம் வருவதுண்டு. ஒரு நாள் அப்படி அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டிலே இருந்து திருக்குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது. அந்த குரலில் மனதை பறிகொடுத்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வீட்டின் அருகிலே சென்று காது கொடுத்து என்ன ஓதப்படுகிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் கேட்கும்போது அந்த வீட்டில் சூரத்து தூர் என்கின்ற அத்தியாயம் ஓதப்பட்டு கொண்டிருந்தது. அதை கேட்ட மாத்திரத்தில் இன்ன அதாப ரப்பிக லவாக்கி மா லஹு மின் தாஃபி, நபியே, உம்முடைய இறைவனின் தண்டனை கண்டிப்பாக அது நிகழ்ந்தே தீரும், அதை தடுப்போர் எவரும் இல்லை என்கின்ற இந்த வாக்கியத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். மயங்கி விழுந்தவர்களுக்கு சுகக்குறைவு ஏற்பட்டு விட்டது. 3 நாட்களாக அவருடைய வீட்டுக்கு மதீனாவில் உள்ள சஹாபாக்களும் மற்றவர்களும் நலம் விசாரிப்பதற்காக அவர்களை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக வந்து போனார்களாம். அந்த அளவுக்கு அவருடைய மனநிலையையும் அவருடைய உடல்நிலையையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி விட்டது இந்த அத்தியாயம் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பில் பார்க்கின்றோம். அதே போல ஜுபைர் இப்னு முத்இம் என்கின்ற ஒரு நபி தோழர், இவர்கள் மக்காவில் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய வாப்பா முத்இம் பின் அதி பின் ஹாத்திம் தாய் என்று வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். புகழ்மிக்க ஒரு கொடை வள்ளல், மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவருடைய பேரப்பிள்ளை தான் இந்த ஜுபைர் இப்னு முத்இம் என்பவர். ஜுபைர் இப்னு முத்இம் இப்னு அதி இப்னு ஹாத்திம் தாயினுடைய மகன் அதி, அவருடைய மகன் முத்இம், அவருடைய மகன் ஜுபைர். அதேமாதிரி 2வது பேரப்பிள்ளை வரும்னு நினைக்கிறேன். அந்த ஜுபைர் இப்னு முத்இம் மக்காவின் செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். பத்ரு போர் நடைபெற்று முடிந்து அதிலே 70 எதிரிகள் கொல்லப்பட்டனர். 70 எதிரிகள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் முஸ்லிம்களால். சிறைபிடிக்கப்பட்டவர்களும் சமுதாயத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள். அவர்களை நீங்கள் எதுவும் செய்துவிடக்கூடாது, அவர்களை நீங்கள் விடுதலை செய்துவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து மக்காவின் குறைஷிகள் சார்பாக பரிந்து பேசுவதற்குத்தான் இந்த ஜுபைர் இப்னு முத்இம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். அது ஒரு மாலை நேரம், மக்ரிப் தொழுகை நேரம். இந்த சூறாவில் கிட்டத்தட்ட 49 வசனங்கள் இருக்கின்றன. 49 ஆயத்து கொண்டது இந்த சூரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையில் இந்த சூரத்து தூர் என்கிற அத்தியாயத்தை ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். மாலை நேரங்களில் மக்ரிபில் பெரும்பாலும் சின்ன சூறா தான் ஓதுவார்கள். சில நேரங்களில் சூரத்து தூர் என்கிற அத்தியாயத்தையும் அவர்கள் ஓதுவார்கள். அதற்கு காரணம், மாலை நேரங்களில் உழைத்து முடித்து விட்டு இல்லம் திரும்பக்கூடிய நேரத்தில் இப்போதானே கரண்ட் வந்திருக்கு. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் விழித்திருக்க ஆரம்பித்தான். விழித்திருக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நோய்கள் வர ஆரம்பிச்சது. இப்படியெல்லாம் சூரியன் மறைந்தது பிறகு மக்கள் இந்த கோழி இதெல்லாம் அடங்கும் பாருங்க, வீட்டில் போயிட்டு சூரியன் மறைஞ்சவங்க இருட்டான உடனே கோழிலாம் அடைகிறதுக்கு வந்துடும் கூண்டுக்குள்ள. அந்த மாதிரி தான் மனிதர்கள் இருந்தார்கள். அப்படி உழைத்து விட்டு மாலை நேரங்களில் வந்து மக்ரிப் தொழுகைக்கு ரசூலுல்லாவுக்கு பின்னால தக்பீர் கட்டி நிற்கும் போது இந்த ஆயத்தை ரசூலுல்லா அவங்க குரல்ல ஓதுனாங்கன்னா எப்படி இருக்கும்? இது வந்து மறுமை நாளில் இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையும் நல்லடியார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய சுகங்களையும் பற்றி பேசக்கூடிய வசனங்கள் இதில் இருக்கின்றன. இப்போ ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு வந்து பத்ரு போரில் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 70 கைதிகளையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசுவதற்காக ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு பேசுறதுக்காக வந்திருந்தார்கள்.
மக்ரிப் தொழுகை நடக்குது. ரசூலுல்லாஹ் இந்த சூராவை ஓதுகின்றார்கள். அதுல ஒரு வாக்கியம் வருகின்றது. ஜுபைர் இப்னு முத்இம் அவர்கள் கூறுகின்றார்கள், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அவர்கள் எதுவுமின்றி படைக்கப்பட்டு விட்டார்களா, அல்லது அவர்களை தங்களை தாங்களே அவர்கள் படைத்துக் கொண்டார்களா, அல்லது முஹலகு ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் என்ன அவர்கள் தான் படைத்தார்களா, உங்களை நீங்களே படைச்சுக்கிட்டீங்களா, வானத்தையும் பூமியையும் நீங்களே படைத்துக் கொண்டீர்களா, எதுவும் இல்லாத மூலப்பொருள் இல்லாமல் நீங்களே உற்பத்தியாகி கொண்டீர்களா, இந்த பேராற்றல் மிக்க இறைவன் தானே இவ்வளவு பெரிய படைப்புகளை எல்லாம் படைத்தவர், இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக், நபியே உம்முடைய இறைவனுடைய திரவியங்கள், செல்வ திரவியங்கள் அவர்களிடத்தில் தான் இருக்கிறதா? என்ன வேண்டாலும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக் கொள்வதற்கு சாவியா இறைவன் கையிலே கொடுத்து விட்டானா? அவன்கிட்ட கேட்டாதானே கிடைக்கும். வானங்களையும் பூமியையும் அவன்தானே படைத்தான். என்ன நினைத்துக் கொண்டு இறைவனை இவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஜுபைர் இப்னு முத்இம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து, தொழுகையில பக்கத்துல தான் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஓதுறது கேட்குது, அவர் காஃபிரா இருக்கிறாரு, தொழுகைக்கு வரல. இதை கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய கால்கள் அப்படி நழுவுவதை போல நான் உணர்ந்தேன். வானமே என் தலையில் இடி போல இறங்குவதாக நான் உணர்ந்தேன். இந்த சின்ன விஷயத்தை கூட நாம் இவ்வளவு நாட்கள் சிந்திக்காமல் இருந்து விட்டோமே, நாம எப்படி நம்ம படைச்சுக்கிட்டோமா? இந்த வானத்தையும் பூமியையும் எல்லா மனிதனும் சேர்ந்தா படைச்சாங்க, இதையெல்லாம் நாம சிந்திக்காம இருந்துட்டோமே என்று என்னுடைய கால்கள் அப்படியே நழுவ ஆரம்பித்தன. அந்த கணத்திலேயே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தேன். தொழுகை முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நான் சொன்னேன், பத்ரு போரில் நீங்கள் கைதிகளாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய குறைஷிகளை விடுதலை செய்வது சம்பந்தமாக பேசுவதற்கு நான் வந்தேன், ஆனால் இப்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன் என்று ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க என்றால், உங்களுடைய தந்தை முத்இம் அவர்கள் இப்போது உயிரோடு இருந்தால், அப்ப இல்ல அவங்க, லவ்கானல் முத்இம் இப்னு அதியின் ஹய்யன், உங்களுடைய தந்தை முத்இம் அவர்கள் இப்போது உயிரோடு இருந்தால் இந்த பத்ரு கைதிகள் 70 பேரையும் முகமது நபி அவர்களை நீங்கள் விடுதலை செய்யலாமே என்று ஒரு வார்த்தை என்னிடத்தில் அவர் சொன்னால், ஒரு பைசா, ஒரு காசு வாங்காமல் அனைவரையும் நான் விடுதலை செய்திருப்பேன் என்று அவருடைய தந்தையை பாராட்டி சொன்னார்கள். வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லவா, அவருடைய தந்தையை பற்றி சொன்னார்கள். ஏன் முத்இம் பின் அதி அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் அவ்வளவு செல்வாக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தில் முத்இம் பின் அதிக்கு என்ன அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை? இத்தனைக்கும் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, இறைவனை மறுத்த நிலையில் இறந்தவர் தான். எதற்கு அவ்வளவு பெரிய மரியாதையை முத்இம் பின் அதிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போகின்றார்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக. தாயிஃபுக்கு சென்று இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாயிஃபில் இருந்தவர்கள் மக்காவில் உள்ளவர்களும் தாயிஃபில் போய் குடியேறுவார்கள், கடுமையாக வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில். அது ஒரு கோடை வாசஸ்தலம். இங்கே எப்படி ஊட்டி கொடைக்கானல்னு போறாங்க பாருங்க, அந்த மாதிரி தாயிஃபுக்கு மக்காவில் உள்ள செல்வந்தர்கள் தாயிஃபிலே ஒரு வீடு வச்சிருப்பாங்க, அங்கே இப்போ தங்கி இருந்து விட்டு வருவார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போகின்றார்கள். அங்கே போய் சொன்னதற்கு பிறகும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட்டு கல்லால் அடித்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கவலையோடு திரும்பி வந்தார்கள். மக்காவுக்குள் நுழையும் போது மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், இவரை இனிமேல் இந்த ஊருக்குள் நாம அனுமதிக்க கூடாது. இந்த ஊரை விட்டு போனார்ல, இனிமேல் இந்த ஊருக்குள் நாம் இவரை அனுமதிக்க கூடாது என்று சொன்னார்களாம். அப்போது அந்த முத்இம் பின் அதி அவர்கள் தான் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி மக்காவில் உள்ளவர்களிடம் பேசுகின்றார். அவர் நம்மில் மிக ஒழுக்கமானவர், ரொம்ப கண்ணியமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர் பேசுவதில் ஒன்றும் தவறில்லை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சுத்தமானது. அப்படி இருக்க அவரை போன்ற மனிதர்களை எல்லாம் ஊரை விட்டு விலக்கி வைத்து விட்டு ஒழுங்கீனமானவர்களை வைத்துக்கொண்டு இந்த ஊரை எப்படி நீங்கள் நடத்த போகிறீர்கள்? நல்லவன்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடாதா? கெட்டவன் ஒழுங்கீனமானவன் மட்டும்தான் அந்த ஊர்ல இருக்கணுமா? என்னப்பா பேசுறீங்க? கண்ணியமான மனிதர்களுக்கு எல்லாம் நாம அவங்க அவமானப்படுத்தாமலாவது இருக்க வேண்டும் அல்லவா குறைந்தபட்சம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பேசி அவர்களை ஊருக்குள் அனுமதித்தவர் அந்த முத்இம் பின் அதி.
அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய தந்தை முத்தைம் அவர்கள் இப்போது உயிரோடு இருந்தால் இந்த கைதிகளின் விஷயத்தில் உங்களுக்கு பதிலாக அவர் பேச வந்திருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு காசு கூட வாங்க மாட்டேன், அனைவரையும் நான் விடுதலை செய்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு தான் விடுதலை பண்ணாங்க. பணம் எவ்வளோ வாங்கினாங்க? 2 தடவை சொல்லியிருக்கேன் ரமதானில் மட்டும். பணம் எவ்வளோ வாங்கினாங்கண்டா, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் மட்டும் 1.25 கிலோ தங்கம் வாங்கினாங்க. இன்னைக்கு 1 கிலோ தங்கம் எவ்வளவு? 70 லட்சமா 65 லட்சமா? 70 லட்சம்னு வச்சுக்கோங்க. 70-80 லட்சம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. 65 லட்சம் 70 லட்சம் இருக்கலாம். 1.25 கிலோ தங்கம் அளவுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பணத்தை கட்டிட்டு தான் விடுதலை ஆனாங்க. சில பேருக்கு 1/2 கிலோ தங்கம், 3/4 கிலோ தங்கம், இந்த அளவுக்கு காசுகளை வாங்கிவிட்டு பணத்தை வாங்கிட்டு தான் அவர்களை விடுதலை செய்தார்கள். முத்தீம் பின் அதி பேசியிருந்தால் யாரிடத்திலும் பணம் வாங்க மாட்டேன், எல்லாரையும் நான் அவிழ்த்து விட்டு விடுவேன் என்று சொன்னார்கள். அப்போ ஜுபைர் பின் முத்தீம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த அத்தியாயம் இந்த சூரத்து தூர். அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சூறாவை கேட்டு மயங்கியே விழுந்து விட்டார்கள். 3 நாட்கள் அவர்கள் அரசு பணிகளை கவனிக்க முடியவில்லை, சுகக்குறைவாக இருந்தார்கள். வீட்டில் மக்கள் எல்லாம் அவர்களை நலம் விசாரித்து விட்டு போனார்கள். அப்படி என்ன இந்த அத்தியாயத்தில் இருக்கு? இன்ஷா அல்லாஹ் நீங்க வீட்டுக்கு போய் 52வது சூரத்து தூர் அதை படிச்சு பாருங்க, அப்படி என்ன இதுல இருக்குது. தொடக்கத்தில் அல்லாஹு தஆலா 5 பொருட்கள் மேல சத்தியம் செய்கிறான். தூர் மலையின் மீது சத்தியமாக, வ கிதாபின் மஸ்தூரின் ஃபீ ரக்கின் மன்ஷூர், மெல்லிய தோள்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தின் மீது சத்தியமாக, வல் பைத்தில் மாமூர், பைத்துல் மாமூர் என்கின்ற பைத்துல் மாமூர் என்று சொல்வது ஒரு பள்ளிவாசல். 7வது வானத்தில் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இங்கே பூமியில காபத்துல்லா எங்கே இருக்கிறதோ அதற்கு நேர் மேல அல் பைத்துல் மாமூர் இருக்கிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா திருக்குரானுக்கு விரிவுரை சொல்வதில் சஹாபாக்களில் தலைவர் என்று அறியப்பட்ட அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், அல் பைத்துல் மாமூர் என்ற பள்ளிவாசலில் இருந்து ஒரு பொருள் கீழே விழுந்தால், உதாரணத்துக்கு கீழே விழுந்தால் அது காபத்துல்லாவின் மீது தான் விழும். அவ்வளவு நேராக அல் பைத்துல் மாமூர் 7வது வானத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு நாள் ஒன்றுக்கு 70,000 மலக்குமார்கள் அல்லாஹ்வை அந்த பள்ளிவாசலுக்குள் புகுந்து தொழுது வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மலக்குக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறைதான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். அல் பைத்துல் மாமூர் பள்ளிவாசலில் உள்ளே நுழைந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் வணங்குவதற்கும் ஒரு மலக்குக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறைதான் வாய்ப்பு வழங்கப்படும். ஒரு நாள் ஒன்றுக்கு 70,000 மலக்குகள் அந்த பைத்துல் மாமூர்ல அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய ஹதீஸை அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த அல் பைத்துல் மாமூர் என்கின்ற விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மீது சத்தியமாக. அல் பைத்துல் மாமூர் என்று சொன்னால் நமக்கு புரிகிற பாஷையில சொல்றதா இருந்தா எந்நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்னு அர்த்தம். மாமூர்னா மக்கள் வந்து 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 போய்கொண்டே இருப்பார்கள். அது லீவு விடப்படாத ஒரு பள்ளிவாசல். வஸ்ஸக்ஃபில் மர்ஃபூ, உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சீலிங், அதாவது வானத்தின் மீது சத்தியமாக, தூண்களின்றி உயரமாக இருக்கக்கூடிய சீலிங் என்கிற அந்த வானத்தின் மீது சத்தியமாக. வல் பஹரில் மஸ்ஜூர், எரிக்கப்படுகின்ற கடல் மீது சத்தியமாக. இன்ன அதாப ரப்பிக லவாक़ி, நபியே உம்முடைய இறைவனின் தண்டனை அந்த குற்றவாளிகள் மீது நிகழ்ந்துதான் தீரும். மாலஹு மின் தாஃபிஅ, அதை தடுப்பவர் எவரும் இல்லை. இதை சொல்றதுக்கு எதுக்கு அல்லாஹ் இந்த 5 பொருட்கள் மீது சத்தியம் செய்கிறார் என்கிற கேள்விக்கு திருக்குர்ஆனுடைய விரிவுரைகள், தஃப்சீர் தபரி போன்ற விரிவுரைகள் கூறுகின்றன. தூர் என்றால் தூர் சினாய் மலை. இந்த தூர் சினாய் மலையை அல்லாஹு தஆலா யூதர்களை தண்டிப்பதற்கு ஒரு முறை அவருடைய தலைக்கு மேல் உயர்த்தினானாம். வரஃபஅனா ஃபௌககுமுத் தூர் குது மா ஆதைனாக்கும் பிகுவா வதுகுரு மா ஃபீஹி லஅல்லகும் தத்தகூன். தௌராத் வேதத்தை கொடுத்து யூதர்களிடம் அல்லாஹ் சொன்னான், இந்த வேதத்தை பின்பற்றி நீங்கள் வாழுங்கள் என்று. சரி சரி என்று தலையாட்டினார்கள். பிறகு அந்த வேதத்தை அவர்கள் பின்பற்றவில்லை. அல்லாஹ் சொன்னது குது மா ஆதைனாக்கும் பிகுவா, தௌராத் வேதத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள்னு.
உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால் கீழே விழுந்துடாம பிடிச்சுக்கங்கன்னு அர்த்தம் இல்லை. வாழ்க்கையிலே அதை உறுதியாக கடைபிடியுங்கள் என்று பொருள். அதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்தான்? தூரு சீனா என்கின்ற அந்த புகழ்மிக்க மலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மலை, அந்த மலையை யூதர்களுடைய தலைக்கு மேல உயர்த்தினான். ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா இல்லையா, அந்த மலையை வச்சு உங்களை நசுக்கட்டுமான்னு கேட்டான். தலைக்கு மேல மலை வந்ததுக்கு அப்புறம் அவனால ஒன்றும் செய்ய முடியல. வேற வழி இல்லை, நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னான். உடனே அல்லாஹ் அந்த மலையை தூக்கி பழையபடி அதே இடத்துல வச்சுட்டான். வச்ச உடனே மறுபடியும் இவர்கள் மாறு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இது யூதர்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த காலத்து யூதர்கள் அனுபவிச்சவங்க. அதை அடுத்து வழி வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்களுக்கும் அப்படி ஒரு சம்பவம் அன்னைக்கு நம்முடைய மூதாதையர்களுக்கு நடந்ததுன்னு இந்த யூதனுக்கு தெரியும். அதனால அந்த நிகழ்வை இந்த வாக்கியத்தின் மூலம் அல்லாஹ் உணர்த்துகின்றான். கிதாபி மஸ்தூரின் ஃபீ ரக்கின் மன்ஷூர், மெல்லிய தோள்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வேதம் என்று சொன்னால் தௌராத் வேதம். அந்த தௌராத் வேதம் அல்லாஹ் பலகையில் எழுதி கொடுத்தான். பலகையில் எழுதப்பட்ட நிலையில் தான் தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டது. நம்முடைய திருக்குர்ஆன் ஒலி வடிவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்துக்குள் இறக்கப்பட்டது. நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக், நபியே உம்முடைய இதயத்தின் மீது, இதயத்துக்குள் ரூஹுல் அமீன் என்கின்ற நம்பிக்கைக்குரிய ஆத்மாவான ஜிப்ரீல் உங்களுடைய இதயத்துக்குள் இந்த வேதத்தை இறக்கி வைக்கின்றார். எப்படி இறக்கி வைக்கின்றார்? ஒலி வடிவமாக. அதுக்கு சவுண்டு தான் உண்டு, எழுத்து வடிவமாக இறக்கி வைக்கவில்லை. ஓதி காட்டுவாங்க, உள்ளத்துக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிடும் ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்துக்குள்ள. அப்படித்தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டது. தௌராத் வேதம் பலகையில் எழுதி கொடுக்கப்பட்டது. அதை பிறகு யூதர்கள் எல்லாம் சேர்ந்து மெல்லிய தோள்களில் காப்பி எடுத்து எழுதி கொண்டார்கள். காப்பி எடுத்து எழுதுவதில் காட்டுகின்ற அக்கறையை அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதில் காட்டவில்லை. அதான் அந்த நோக்கம். நம்மளும் பல பேர் திருக்குர்ஆனை ஓதுவோம், எல்லாமே பண்ணுவோம். ரமலான் வந்துருச்சுன்னா எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு 2 ஜூஸு 3 ஜூஸு போட்டி போட்டெல்லாம் தாய்மார்கள் ஓதுவாங்க. வரவேற்புக்குரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லவா? யூதர்கள் எடுத்து எழுதுவதில் கவனம் செலுத்தினார்கள், செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தவில்லை. அதை இங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதற்கடுத்து வல் பைத்துல் மஅமூர், ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்னா எந்த நேரமும் பள்ளிவாசல் பிஸியா இருக்கணும். அதுக்கு பேர் தான் பள்ளிவாசல். தொழுகையாளிகளை கொண்டு பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பள்ளிவாசல்கள் கண்ணை கவருகின்ற ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. இவங்க உங்க ஊர் பள்ளிவாசல் 5 கோடியில கட்டினீங்களா, நாங்க 50 கோடியில கட்டுறோம், நாங்க 500 கோடியில கட்டுறோம். போட்டி போட்டு கொண்டு கட்டுகின்றார்கள். ஒரு பள்ளிவாசலுக்கு உண்மையில் அழகு என்பது எதுவென்றால் அந்த பகுதியில் எவ்வளவு பேர் வந்து தொழுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான். அதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். பைத்துல் மஅமூர் வஸ்ஸக்ஃபில் மர்ஃபூ, தலைக்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய வானம். இது அல்லாஹ் தஆலா அந்த வானம் எந்த நேரம் வேண்டுமானாலும் உங்கள் தலையிலே விழுந்து விடுவது மாதிரி தான் நான் வச்சிருக்கேன், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்து விட்டு பிறகு வல் பஹரில் மஸ்ஜூர், எரிக்கப்படுகின்ற கடல் என்று சொல்கிறான். அதாவது இந்த கடல் இருக்கு பாருங்க, இப்போ இந்த கடல் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இந்த கடலை எரிப்பான். கடல் நீர் அனைத்தும் வற்றி போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன தஹத்தல் பஹரி நாரன் வ தஹத்தன் நாரி பஹரன். இந்த கடலுக்கு கீழ் நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்புக்கு கீழ் ஒரு கடல் இருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யூதனிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய வேதத்தில், தௌராத் வேதத்தில் ஐனன் நார் ஃபீ கிதாபிக்கும், உங்கள் வேதத்தில் நரகம் எங்கே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டார். நரகம் எங்க பாருங்க, வானத்தில் இருக்கா? வானத்தில்னா முதலாவது வானத்தில் இருக்கா, 2வது வானத்தில் இருக்கா, 7வது வானத்தில் இருக்கா? நரகம் எங்க இருக்கு? அதை பற்றி உங்கள் வேதத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒரு யூதனிடத்தில் கேட்டார்கள். அந்த யூதன் தௌராத் வேதத்தை படித்தவன். அவன் சொன்னான், நரகம் மேலைகளெல்லாம் இல்லை, எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயம் என்னவென்றால், இப்ப கடல் இருக்கு இல்லையா, இந்த கடல் தான் நெருப்பாக்கப்பட்டு அதுதான் நரகமாக ஆக்கப்படும் எங்க வேதத்தில் இருக்கிறது என்று சொன்னான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவன் தௌராத் வேதத்தை ஒழுங்காக படித்திருக்கிறான் என்று சொன்னார்கள். தௌராத்தில் அப்படித்தான் இருக்குது என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை படித்து காண்பித்தார்கள். வல் பஹ்ருல் மஸ்ஜூர், வல் பஹ்ரில் மஸ்ஜூர், எரிக்கப்படுகின்ற கடல் மீது சத்தியமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் வற்றி போய்விடும். நீர் வற்றி போனால் அதுக்கு கீழே நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு மேலே வந்துடும், அதுதான் நரகம் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, இப்போ
இங்கு எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் ஒரு அதாபை குறிக்கக்கூடிய ஒன்று. சூரத்து தூர், வேதம் புறக்கணித்தால் தண்டனை வரும். வல் பைத்துல் மாமூர், அதே போல பள்ளிவாசல்கள் எங்கே அலங்கரிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் தண்டனை வரும். தலைக்கு மேல உயர்த்தப்பட்டிருக்கூடிய வானம், அது நீ ஒழுங்கா இல்லைன்னா பொத்துருங்களை விழுந்து உன்னை அழித்து விடும். நல்லாக்கக்கூடிய கடல் நெருப்பா மாறும் உன்னை தண்டிக்கிறதுக்காக. இது எல்லாம் தண்டனைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு கடைசியாக சொல்கின்றான், இறைவனின் தண்டனை நிகழ்ந்தே தீரும், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று. அதன் பிறகு வரக்கூடிய வசனங்களில் எப்படி இதை மறுத்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு நரகத்தில் என்ன தண்டனை கொடுக்கப்படும், மறுக்காதவர்களுக்கு சொர்க்கத்தில் என்ன சுகம் கொடுக்கப்படும் என்பதை இந்த அத்தியாயம் முழுக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போய் இந்த 52வது சூறாவை ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா மறக்கிறது. நான் சொன்ன விஷயங்களை ஞாபகத்தை அப்படியே படித்து பாருங்க. இப்படித்தான் குர்ஆனோட நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்பு வைக்கணும். ஒரு வசனத்தை சொல்கிறோம், நம்பரை சொல்கிறோம், எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை சொல்லும்போது நீங்கள் தானாக எடுத்து பார்ப்பீங்க. அது உங்கள் திருக்குர்ஆன் அப்படியே உங்களை இழுக்கும், உங்களை கூப்பிடும், வாங்க வாங்கன்னு கூப்பிடும். அப்படி படிச்சுட்டீங்கன்னா அதை விட ஒரு சுகம் கிடையாது, எதுவும் இருக்க முடியாது இன்ஷா அல்லாஹ். அதனால் வீட்டில் போய் இன்ஷா அல்லாஹ் படித்து பாருங்கள். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.